மாமல்லபுரத்தில் ராட்சத அலையில் சிக்கி மாயமான சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவர் உள்ளிட்ட இருவரை தேடும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இரண்டாவது நாளாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது அவர்கள் உயிருடன் மீட்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? கல்லூரி மாணவர் கிரீஷ் கேஷவ், அதேபோல் சமையற்கலை வேலை செய்யும் ரிஸ்வான் ஆகிய 2 பேர் நேற்று ராட்சதில் அடித்து செல்லப்பட்டனர். இவர்கள் உடல் நேற்று மாலை 7 மணி வரை கடலோர காவல் படையினர் படகில் சென்று சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஆழ்கடல் பகுதி வரை தேடினர். ஆனால் அவர்கள் தேடுதல் பணி எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. இன்று காலையும் அதே போல் ஒரு படகில் சென்று கொக்கிலமேடு, வெண்பூர்சம், புதுப்பட்டினம் உள்ள மீனவர் பகுதிகளில் கடலூர் காவலர் தேடி வந்தனர். அப்போது அவர்கள் உடல் கிடைக்கவில்லை. இதற்கிடையே அவர் பெற்றோர்கள் 2 நாட்களாக மாமல்லத்தில் காத்திருக்கின்றனர், கடற்கரையில் சோகத்துடன் காத்திருக்கின்றனர். தங்கள் மகன்களை மீட்க தமிழக அரசு உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும். அதாவது சென்னை மெரினாவில் உள்ள நீச்சல் படை வீரர்களை கொண்டு கூடுதல் படகுகள் வர வைத்து மாமல்லம் கடலில் அவர்களை உடலை தேடல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும். அதே போல கடலோர காவல் பணி ஹெலிகாப்டரை இப்பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் அவர்களுக்கு சோகத்துடன் உள்ள காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது. மேலும் காணாமல் போன ரியாஸ் அவருடைய தாயார் அங்கே மயங்கி விழுந்தார். அவருக்கு சக உறவினர்கள் அவர்கள் தண்ணீர் கொடுத்து அவர் உடலை தேற்றினர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.